அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு குறள் என்னன்னா, கண்ணோட்டம் என்னும் கழிப்பெருங்காரிகை உண்மையான் உண்டிவ்வழகு. கண்ணோட்டம் என்னும் கழிப்பெருங்காரிகை உண்மையான் உண்டிவ்வுலகு. ஓகேவா? பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கண்ணோட்டம் என்று சொல்லப்படுகின்ற மிகச்சிறந்த அழகு இருக்கும் காரணத்தால் தான் இந்த உலகம் அழியாமல் இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணோட்டம்னா ஃபஸ்ட்டு என்னென்னா அன்பும் இரக்கமும் நிறைந்த பார்வை. ஓகேவா? அன்பும் இரக்கமும் நிறைந்த பார்வை, அதுதான் கண்ணோட்டம் என்று சொல்லப்படுகின்ற மிகச்சிறந்த அழகு இருக்கும் காரணத்தால் தான் இந்த உலகம் அழியாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததாக 2வது குறள், கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அஃதிலார் உண்மை நிலக்கு பொறை. கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அஃதிலார் உண்மை நிலக்கு பொறை. பொருள் பார்த்திங்கன்னா, கண்ணோட்டத்தினால் உலகியல் நடைபெறுகின்றது. கண்ணோட்டம் இல்லாதவர் உயிரோடு இருத்தல் நிலத்திற்கு சுமையே தவிர வேறு பயனில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணோட்டம், அந்த கண்ணோட்டத்தினால தான் உலகம் நடைபெறுது. அந்த கண்ணோட்டம் இல்லாதவங்க உயிரோடு இருக்கிறது நிலத்திற்கு, அதாவது பூமிக்கு சுமைதானே தவிர அதனால் அவங்களால வேற பயன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கண்ணோட்டத்தினால் உலகியல் நடைபெறுகின்றது. கண்ணோட்டம் இல்லாதவர் உயிரோடு இருத்தல் நிலத்திற்கு சுமையே தவிர வேறு பயனில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததான் 3வது குறள், பண் எண்ணாம் பாடற்கு இயைபின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பண் எண்ணாம் பாடற்கு இயைபின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருள் பாடலோடு பொருந்தல் இல்லையானால் இசை என்ன பயனுடையதாகும், அதுபோல் கண்ணோட்டம் இல்லாவிட்டால் கண் என்ன பயனுடையதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டோட பொருந்தலைனா அந்த இசைக்கு என்ன பயன், அந்த மாதிரி கண்ணோட்டம் இல்லைன்னா அந்த கண் என்ன பயன் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதுதான் பாடலோடு பொருந்தல் இல்லையானால் இசை என்ன பயனுடையதாகும், அதுபோல் கண்ணோட்டம் இல்லாவிட்டால் கண் என்ன பயனுடையதாகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்ததான் 4வது குறள், உளப்போல் முகத்தெவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். உளப்போல் முகத்தெவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். பொருள் பார்த்திங்கன்னா, தேவையான அளவிற்கு கண்ணோட்டம் இல்லாத கண்ணானது முகத்திலே இருப்பது போல தோன்றுவதை தவிர உடையவனுக்கு என்ன நன்மையை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. போதுமான அளவு கண்ணோட்டம் இல்லாத கண், அதாவது அன்பும் இரக்கம் நிறைந்த கண், அன்பும் இரக்கம் நிறைந்த பார்வை இல்லாத கண்ணானது முகத்தில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதனால அந்த கண்ணை பெற்றிருக்கவருக்கு என்ன நன்மை வரப்போகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? கண்ணோட்டம் இல்லாதவரோட கண்ணை சொல்கிறாங்க. தேவையான அளவிற்கு கண்ணோட்டம் இல்லாத கண்ணானது முகத்திலே இருப்பது போல தோன்றுவதை தவிர உடையவனுக்கு என்ன நன்மையை தரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்தது 5வது குறள், கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அஃதின்றேல் புண்ணென்று உணரப்படும். கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அஃதின்றேல் புண்ணென்று உணரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருள் என்னென்னா, ஒருவனுடைய கண்ணிற்கு அணிகலமாவது கண்ணோட்டமே, அஃது இல்லையானால் புண் என்று உணரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவனோட கண்ணுக்கு அணிகலன், அதாவது கண்ணுக்கு ஜுவல்ஸ் என்னன்னா கண்ணோட்டம் தான், அன்பும் இரக்கம் நிறைந்த பார்வை தான். அதுவே இல்லைன்னா அந்த கண்ணு புண் அப்படின்னு உணரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒருவனுடைய கண்ணுக்கு அணிகலமாவது கண்ணோட்டமே, அஃது இல்லையானால் புண் என்று உணரப்படும். ஓகேவா? அப்படின்னு சொல்கிறாங்க. 6வது குறள், மண்ணோடியைந்த மரத்தனையர் கண்ணோடியைந்து கண்ணோடாதவர். மண்ணோடியைந்த மரத்தனையர் கண்ணோடியைந்து கண்ணோடாதவர். பொருள் பார்த்திங்கன்னா, கண்ணோடு பொருந்தியவராக இருந்தும் கண்ணோட்டமாகிய செயலை செய்யாதவர்கள் மண்ணோடு பொருந்தியுள்ள மரத்தை போன்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கண் இருந்துமே அந்த கண்ணோட்டமாகிய செயலை, அதாவது அன்பும் இரக்கம் நிறைந்த பார்வையை, அந்த செயலை செய்யாதவங்க மண்ணோடு பொருந்தியுள்ள, மண்ணில் இருக்க மரத்தை போன்றவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கண்ணோடு பொருந்தியவராக இருந்தும் கண்ணோட்டமாகிய செயலை செய்யாதவர்கள் மண்ணோடு பொருந்தியுள்ள மரத்தை போன்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததாக 7வது குறள், கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல். கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல். பொருள் கண்ணோட்டம் இல்லாத மக்கள் கண்ணில்லாதவரே ஆவர், கண்ணுடைய மக்கள் கண்ணோட்டம் இல்லாதிருத்தலும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கண்ணோட்டம் இல்லாத மக்கள் கண்ணில்லாதவரே ஆவர், கண்ணுடைய மக்கள் கண்ணோட்டம் இல்லாதிருத்தலும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அன்பும் இரக்கம் நிறைந்த பார்வை அது இல்லாத மக்கள் கண் இல்லாதவங்க ஆவாங்க, கண்ணுடைய மக்கள் கண்ணோட்டம் இல்லாதிருத்தலும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? அடுத்தது 8வது குறள், கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லாருக்கு உரிமை உடைத்து உலகு. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லாருக்கு உரிமை உடைத்து உலகு. தம் கடமையாகிய தொழில் கெடாமல் கண்ணோட்டம் உடையவராக இருக்க வல்லவர்க்கு உலகம் உரிமையுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தன்னோட கடமை, தன்னோட தொழில் கெடாமல் கண்ணோட்டம் உடையவர். கண்ணோட்டம்னா ஏற்கனவே பார்த்தோமா, அன்பும் இரக்கமும் கலந்த பார்வை. அது
தன்னோட தொழிலுக்கும் கடமையும் கெடாமல் இருக்க வல்லவங்க வந்து இவ்வுலகம் உரிமை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னோட கடமையும் தொழிலும் கெடாமல் கண்ணோட்டம் உடையவராக இருக்காங்கள்ல, அவங்களுக்கு இவ்வுலகம் உரிமை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததான் 9வது குறள். ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண் நோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை. ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண் நோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை. பொருள் பார்த்திங்கன்னா, தம்மை வருத்தும் தன்மையுடையவரிடத்திலும் கண்ணோட்டமுடையவராக அவரது குற்றத்தையும் பொறுத்து நடக்கும் பண்பே சிறந்ததாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னை கஷ்டப்படுத்துகிற ஒருத்தங்க கிட்டேயுமே அன்பும் இரக்கமும் உடையவராக அவங்களோட குற்றத்தையும் பொறுத்துக்கிட்டு நடக்கிற பண்பு வந்து சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுதான் தம்மை வருத்தும் தன்மையுடையவரிடத்திலும் கண்ணோட்டம் உடையவராக அவரது குற்றத்தையும் பொறுத்து நடக்கும் பண்பே சிறந்ததாகும். 10வது குறள் பார்த்திங்கன்னா, பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருள் என்னன்னா, எவராலும் விரும்பத்தக்க நாகரிகமான கண்ணோட்டத்தை விரும்புகின்றவர், பழகியவர் தமக்கு நஞ்சு இடக்கண்டும் அதை உண்டு அமைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எல்லாராலையும் விரும்பக்கூடிய நாகரிகமானது தான் கண்ணோட்டம். அந்த கண்ணோட்டத்தை விரும்புகின்றவங்க வந்து தன்னோட பழகியவங்க வந்து தனக்கு விஷமே வச்சாலும் அதை உண்டு அமைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எவராலும் விரும்பத்தக்க நாகரிகமான கண்ணோட்டத்தை விரும்புகின்றவர், பழகியவர் தமக்கு நஞ்சு இட கண்டும் அதை உண்டு அமைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம இதோட 10 குறளுக்கும் கண்ணோட்டம் அதிகாரத்தில் பொருளோடு பார்த்துட்டோம். ஃபஸ்ட்லேருந்து ஒரு டைம் குறளை மட்டும் படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு குறள். கண்ணோட்டம் என்னும் கழிப்பெருங்காரிகை உண்மையான் உண்டிவ் உலகு. கண்ணோட்டம் என்னும் கழிப்பெருங்காரிகை உண்மையான் உண்டிவ் உலகு. 2வது குறள். கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அஃதிலார் உண்மை நிலக்கு பொறை. கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அஃதிலார் உண்மை நிலக்கு பொறை. 3வது குறள். பண்யெண்ணாம் பாடற்கு இயைபின்றேல் கண்யெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பண்யெண்ணாம் பாடற்கு இயைபின்றேல் கண்யெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். 4வது குறள். உளப்போல் முகத்தெவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். உளப்போல் முகத்தெவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். 5வது குறள். கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அஃதின்றேல் புண்ணென்று உணரப்படும். கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அஃதின்றேல் புண்ணென்று உணரப்படும். 6வது குறள். மண்ணோடியைந்த மரத்தனையர் கண்ணோடியைந்து கண்ணோடாதவர். மண்ணோடியைந்த மரத்தனையர் கண்ணோடியைந்து கண்ணோடாதவர். 7வது குறள். கண்ணோட்டமில்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல். கண்ணோட்டமில்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல். 8வது குறள். கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லாருக்கு உரிமை உடைத்து உலகு. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லாருக்கு உரிமை உடைத்து உலகு. 9வது குறள். ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண் நோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை. ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண் நோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை. 10வது குறள். பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். இதோட நமக்கு கண்ணோட்டம் அதிகாரத்தில் இருக்க 10 குறளுமே முடிஞ்சிடுச்சு வித் பொருளோட. ஓகேவா? நம்ம இது வரைக்கும் 13 அதிகாரங்கள் முடிச்சிருக்கோம். நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் மாற்றிருக்க நியூ சிலபஸில். ஓகேவா? இன்னும் நமக்கு 7 அதிகாரங்கள் பேலன்ஸ் இருக்குது. நாளைக்கு வந்து நம்ம கூடா ஒழுக்கம் இந்த அதிகாரத்தில் இருக்க 10 குறளையும் பொருளோட பார்த்துடலாம். ஓகேவா? தேங்க்யூ.